ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இந்த காணொலி மூலம் நாம் காணவிருப்பது என்னவெனில், ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்பதை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வைஷ்ணவன் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பது, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கின்றான் என்றால் அவன் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். அந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் அனுகிரகித்தால் அடியனுக்கு கிடைத்த அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவ லட்சண குணங்களை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். பார்க்கலாம். முதலில் கருணை. ஆமாம், கருணை என்பது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமாகும். மேலும் பிரேமை என்னும் அன்பு என்பதும் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் ஆகும். கர்த்தவியம் என்பதும், அதாவது கடமை என்பதும் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமாகும். பக்தி என்பது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமாகும். பக்தி என்பது காரணம், பக்தியின் மூலமே ஒருவன் கருணை, பிரேமை என்னும் அன்பு, கர்த்தவியம் என்னும் கடமையையும் சுலபமாக அந்த பகவத் அனுகிரகத்தால் செய்து விடுவான். இந்த குணங்களை அவன் எளிதாக பெற்று விடுவான். அப்படி பார்த்தால் இந்த பக்தி என்ற இந்த அங்கத்தில் வரக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், பகவத் விஸ்வாசம், அதாவது பகவான் மீது நம்பிக்கை கொள்ளுதல். பகவத் ஞானம், அதாவது பகவானை பற்றிய ஞானத்தை தேடி பெறுதல். பகவத் ஞானம் என்றால் பகவானின் ஞானம், அதனை நாம் தேடி பெற வேண்டும். பகவத் விஸ்வாசம், பகவான் நம்பிக்கை, பகவான் மீது கொள்ள வேண்டிய நம்பிக்கை, பகவத் நம்பிக்கை. பாகவதோத்தம பக்தி, அதாவது பகவான் மீது பக்தி கொள்ளுதல். பகவானின் அடியவர்கள் மீது, பகவானின் தாசர்கள் மீது, பகவான் பக்தர்கள் மீது பக்தி கொள்ளுதல். பாகவத பக்தி அதுதான். பகவத் பக்தி என்றால் பகவான் மீது பக்தி கொள்ளுதல். பாகவதோத்தம பக்தி, அதாவது பகவான் மீது பக்தி கொண்ட பாகவதர்கள் உள்ளார்களே, அந்த பாகவதர்கள் மீது பக்தி கொண்ட அந்த பாகவதோத்தமர்கள் உள்ளார்களே, அவர்கள் மீது பக்தி கொள்ள வேண்டும். இந்த மூன்றாம் நிலையை அடைந்தவர்கள் அவசிய மோட்சம் பெறுவார்கள். மேலும் பாகவதோத்தம பக்தி, மேலும் பகவத் விஸ்வாசம், பகவத் ஞானம், பாகவதோத்தம பக்தி. அதற்கு பிறகு மோக்ஷோபாய பாலனம். அதாவது மோக்ஷ உபாயத்தை, அதாவது மோட்சத்திற்கான வழியை கடைபிடிக்க வேண்டும். அது மோட்சத்தை செல்ல வேண்டியதற்கான உபாயமாக இருக்கக்கூடிய வழிகளை பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். பகவான் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபக்தி யோகம் என்று 4 தந்து உள்ளார். அதில் பகவானை பிரபக்தி யோகத்தால் அடைவது மிகவும் எளிது. பிரபக்தி என்பது சரணாகதியாகும். அடியினுடைய முயற்சி எதுவும் இல்லை என்னும் சரணாகதியாகும். தாங்கள் தான் தம்முடன் இருத்தி கொள்ளப் போகிறீர்கள், எம்பெருமானே, தாயாரே என்று அவரிடம் சரணாகதி அடைவது. ஞானயோக, அதாவது பக்தி யோகத்தில் ஈடுபடுபவர்கள் தனது மிருத்யுவின் தருவாயில், அதாவது மரணத்தின் தருவாயில் வரை பகவானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நினைத்து கொண்டு பகவான் நாமத்தை சொல்ல வேண்டும், பகவான் நாமத்தை. ஆனால் பிரபக்தி யோகத்தை யார் பிரபக்தி செய்துள்ளார்களோ, பகவானிடத்தில் சரணாகதி பண்ணியுள்ளார்களோ, பகவானே, நீங்கள் தான் அடியனை இந்த பிறவிக்கடலிலிருந்து, இந்த மறுபிறவி எடுக்கக்கூடிய இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை, இந்த ஜென்மத்தில் பிறந்த இந்த அடியனை நீங்கள் தான் உங்களுடன் நிறுத்தி கொள்ளவிருக்கிறீர்கள். உங்களிடத்தே இந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டேன், உங்களிடம் பிரபக்தி செய்துவிட்டேன், சரணாகதி செய்துவிட்டேன் என்று அவரிடம் சரணடைவது. அதுதான் மிகவும் எளிமை. மோக்ஷோபாய பாலனம் அந்த வகையில் பார்த்தார். இப்பொழுது இன்னும் கடைபிடிக்க வேண்டிய குணமாக என்னவென்றால்,
பக்தியின் அங்கமாக நாம் பார்த்து விட்டோம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று. மேலும் மோக்ஷோபாய பாலனமாக அதன் அங்கங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இவ்வாறு பகவானிடத்தில் பிரபக்தி செய்துவிட வேண்டும். இருப்பினும் இன்னும் சில லட்சணங்கள், ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்களை நாம் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்களை பார்க்க வேண்டும். என்னவென்றால், ஸ்வயத்தை மதித்தல், ஸ்வயத்திற்காக ஸ்வய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், தனக்கான தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அனுஷ்டானமாக ஸ்வயத்தை மதித்தல் மிகவும் முக்கியம். ஆமாம், சுயமரியாதை இருந்தால்தான் பிறரையே ஒழுங்காக மதிக்க முடியும். சுயமரியாதையற்று தனக்கு அநியாயம் செய்துவிட்டு, அநியாயம் என்பது எங்கு இடம் பெறுகின்றதோ அங்கு நிச்சயம் அது சோபையை தராது, அதாவது நன்மையை பயக்காது. அதனால் இந்த அநியாயம் எனும் அந்தகாரத்தை, இந்த அந்தகரமான விஷயத்தை, இந்த அழிவுகரமான விஷயத்தை, அநியாயம் எனும் அழிவுகரமான விஷயத்தை தனக்காகவும் செய்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்காகவும் செய்துவிடக்கூடாது, யாருக்காகவும் செய்துவிடக்கூடாது. அந்த வகையில் பார்த்தால் ஸ்வயத்தை மதித்தல், சுயமரியாதை மிக முக்கியம். தன்னை இழிவாக பேசக்கூடாது, சுயமரியாதை மிகவும் முக்கியம். தேவையின்றி தன்னை இழிவுபடுத்தி பேசக்கூடாது, தேவையின்றி தன்னை இழிவுபடுத்தி பேசக்கூடாது, மிகவும் முக்கியம். சுயமரியாதை மிகவும் முக்கியம். சுயத்தை மதித்தல், அதாவது இந்த சம்பூர்ண லோகத்தில் அனைத்து மனுஷர்களைப் போன்று பகவானின் அடியார்களுள் தாமும் ஒருவர் என்ற அந்த ஒரு பகவானின் அடியார்களுள் தானும் ஒருவராய் உள்ளோம் என்று ஒரு நினைப்பு. அனைவரும் பகவானின் சிசு, அந்த வகையில் அவருடைய சிசுக்களில் நாமும் ஒருவர் என்ற ஒரு நினைப்பு, அகங்காரமற்ற ஸ்வயத்தை மதித்தல், ஒரு நியாயமான நினைப்பு. அனைவரும் பகவானின் சிசு, அந்த வகையில் இந்த அடியனும் தாசனாகிய இந்த அடியேனும் பகவானின் சிசு, அவருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட தாசனாக இந்த அடியனுக்கு, அந்த தாசனாக அந்த பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட இவனும் இந்த அடியேனும் பகவானின் சிசு என்று உணர்ந்து கொள்ளுது. அந்த வகையில் பகவானின் சிசுவாக தன்னையும் சுயமரியாதையுடன் நடத்த வேண்டும். பிற ஜீவன்களையும், சின்ன உயிராக இருக்கட்டும், சிறிய உயிராக இருக்கட்டும், பெரிய உயிராக இருக்கட்டும், எந்த உயிர்களாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், பிற ஜீவன்களையும் மனுஷர்களையும் மதித்தல். இதன் அங்கமாக நாம் இன்னும் சில பார்க்க போகிறோம். இந்த இரண்டாம் அங்கமாக சிலது பார்க்க போகிறோம். எனவே பிற மனுஷர்களை மதித்தல் என்றால், இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், மதிப்பு என்பது எவ்வாறு வருகின்றது? அன்பு இருந்தால் மதிப்பும் வரும். அந்த வகையில் கருணை, பிரேமை எனும் அன்பு, கர்த்தவியம் எனும் கடமை, பிரபக்தி இல்லை பக்தி, இந்த 4 குணம், பக்தி வந்தாலே பிரபக்தியும் வந்து விடும். அந்த வகையில் கருணை, பிரேமை, கர்த்தவியம், பக்தி. கர்த்தவியமே பக்தி சொல்ல வேண்டும் என்றால் கடமையே பக்தி ஆகும். நம்மை படைத்தவருக்கு சேவாபாவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நம் மாதா பிதாவிற்கு சேவாபாவத்துடன் நாம் சமர்ப்பித்தமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் கர்த்தவியமே பக்தி. ஜெகத் ஜனனியாகவும் ஜெகநாதராகவும் உள்ள அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு சமர்ப்பித்தமாக இருக்க வேண்டும் சகலரும். கருணை, பிரேமை, கர்த்தவியம், பக்தி என்ற இந்த 4 குணம் உள்ளதே, இத்தகைய 4 அற வகைகளை பாலனம், அதாவது கடைபிடித்தல் செய்வோர் மீது, அதாவது கடைபிடிக்கிறார்கள் அல்லவா இந்த குணங்களை, எந்த அளவிற்கு என்றால் தன்னால் இயன்ற அளவுக்கு அல்லது ஸ்திரமாக
செய்ய முயற்சிப்பதற்கு இந்த 4 குணங்கள் ஸ்திரமாக இந்த குணங்களை கடைபிடிக்க முயற்சிப்பவர்களுக்கு ஸ்திரமாக கடைபிடிக்க முயற்சிப்பவர்களுக்கு மற்றும் ஸ்திரமாய் செய்ய இச்சை கொள்வதற்கும் சேர்த்து இந்த 4 குணங்களையும் ஸ்திரமாக இந்த 4 குணங்களையும் தன்னால் இயன்ற அளவுக்கு கடைபிடிக்கின்றார்கள். மேலும் ஸ்திரமாய் செய்ய முயற்சிக்கின்றார்கள். மேலும் அல்லது ஒருவேளை தன்னால் இயன்ற அளவுக்கு கடைபிடிக்கின்றார்கள். கருணை, பிரேமை, கர்த்தவியம், பக்தி அல்லது ஸ்திரமாய் செய்ய முயற்சிக்கின்றார்கள். இந்த 4 குணங்களையும் ஸ்திரமாக கடைபிடிக்க முயற்சிக்கின்றார்கள். அல்லது மற்றும் ஸ்திரமாய் செய்ய இச்சை கொள்கின்றார்கள் என்றால் இத்தகைய குணங்களை எப்படிப்பட்ட மனுஷர்கள் இதில் அடக்கம் என்றால் தன்னால் இயன்ற அளவுக்கு இந்த 4 குணங்களையும் கொண்டுள்ளார்கள், அல்லது செய்ய முயற்சிக்கின்றார்கள், அல்லது ஸ்திரமாய் செய்ய இச்சை கொள்கின்றார்கள் இந்த 4 குணங்களையும் கடைபிடிக்க. அப்படி என்றால் இத்தகைய குணங்களை அதுதான் இச்சை கொள்வதற்கு இந்த சத்துர் தர்மாங்க, அதாவது 4 தர்ம அங்க குணங்களை தன்னிடம் கொள்வோர் இந்த பிரகாரம் தன்னால் இயன்ற அளவுக்கு ஸ்திரமாய் செய்ய முயற்சிப்பவர்களுக்கு மற்றும் ஸ்திரமாய் செய்ய இச்சை கொள்பவர்களுக்கும் கூட இந்த சத்துரு தர்மாங்க 4 தர்ம அங்க குணங்களை தன்னிடம் கொள்வோர் தன்னால் இயன்ற அளவுக்கு சம்பூர்ண மரியாதையையும் பிரேமையையும் அன்பையும் பிரேமையையும் செலுத்த வேண்டும். காரணம், அவர்கள் நல்லவர்கள் அல்லவா. இந்த 4 குணங்களை கடைப்பிடிக்க எண்ணினாலே, விரும்பினாலே, இச்சை கொண்டாலே, ஆசை கொண்டாலே அவர்கள் நல்லவர்கள் தானே. மேலும் இந்த 4 குணங்களை கடைப்பிடிக்க முயற்சிப்பவர்களும் நல்லவர்கள் தானே. இந்த 4 குணங்களையும் கடைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் நல்லவர்கள் தானே. அவர்களிடத்தில் கருணை, பிரேமை, கர்த்தவியம், பக்தி, அவர்களிடத்தில் தன்னால் இயன்ற அளவுக்கு சம்பூர்ண மரியாதையும் பிரேமையும் அன்பையும் செலுத்த வேண்டும். ஆமாம், இதுதான் 2ஆம் அங்கம். இதில் 3வது அங்கம், குண அங்கம் என்ன? பகவத் பக்தி, பாகவத பக்தி, பாகவதோத்தம பக்தி. இங்கு பார்த்தோமே, கருணை, பிரேமை, கர்த்தவியம், பக்தி. பக்தியின் அங்கமாக பகவத் விஸ்வாசம், பகவத் ஞானம், பாகவதோத்தம பக்தி. இந்த 3 பக்தியும் ஒருவருக்கு உள்ளதென்றால் ஆச்சாரிய பக்தி எனும் சிரேஷ்டமான பக்தியில் சிறந்து விளங்குவார்கள். ஆச்சாரிய பக்தியில் சிறந்து விளங்குவார்கள். பாகவதோத்தம பக்தியில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஆச்சாரிய பக்தி அவர்களுக்கு பிராப்தமாக கிடைக்கும். மேலும் பிரபக்தி, முதலில் தன்னை மதிக்க வேண்டும். சுயமரியாதையுடன் தன்னை ஒழுங்காக தன் தர்மத்தை ஒழுங்காக கடைப்பிடிக்க வேண்டும். தனக்கான தர்மத்தை, தனக்கு அதர்மம் செய்து கொள்ளக்கூடாது. தனக்கு உள்ள பொறுப்புகளை, தர்மத்தை ஒழுங்காக நிர்வகிக்க வேண்டும். கருணை, அன்பு, கடமை, பக்தியோடு பகவானுக்கு சமர்ப்பித்து தனது கடமைகளை அனைத்தையும் செய்ய வேண்டும், அவருக்காக என்று. பிற ஜீவன்களையும் மனுஷர்களையும் மதித்தல் என்னும் அங்கத்தில் கருணை, பிரேமை, கர்த்தவியம், பக்தி என்ற குணங்களை கொண்ட மனுஷர்கள் தன்னால் இயன்ற அளவுக்கோ கடைப்பிடிப்பவர்கள், அல்லது சிரமாய் செய்ய முயற்சிப்பவர்களுக்கோ, அல்லது சிரமாய் செய்ய இச்சை கொள்பவர்களுக்கோ தன்னால் இயன்ற அளவுக்கு சம்பூர்ண மரியாதையும் பிரேமையையும் அன்பையும் செலுத்த வேண்டும் எனும் இந்த குணம். மேலும் பாகவதோத்தம பக்தியால் கிடைக்கக்கூடிய ஆச்சாரிய பக்தி எனும் சிரேஷ்ட ரத்தினம்,
சிரேஷ்ட ரத்னம், அதை பெறுதல், அதை கடைபிடித்தல், குணமாக கடைபிடிக்க வேண்டும். மேலும் பிரபக்தி, சரணாகதி தான், சரணாகதியே. ஆமாம், மோக்ஷோபாயத்திற்கு எளிமையாய் வழிவகுக்கக்கூடிய அந்த சிரேஷ்ட தர்மம், சிறந்த தர்மமாக விளங்கக்கூடிய பிரபக்தி, அவர்தான் இந்த சம்பூர்ண பிரம்மாண்டத்திற்கும் சுவாமி. இந்த எல்லையற்ற பிரபஞ்சங்களுக்கு, சம்பூர்ண பிரம்மாண்டங்களுக்கு அவர்தான் சுவாமி. ஸ்ரீமன் நாராயணனே சுவாமி. அவர்தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய அனுகிரகத்தால் தான், அவருடைய இச்சையால் தான் நாமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்துணர்ந்தவர்கள், அப்படி என்றால் அனைத்தும் அவரிடம்தான் உள்ளது என்று இந்த அடியேனை, தம்மால் உருவாக்கப்பட்ட இந்த அடியேனை, தம் அனுகிரகத்தால் இருக்கக்கூடிய இந்த அடியேனை, மேலும் ஜெகத் ஜனனியாகவும் ஜெகநாதராகவும் விளங்கக்கூடிய அந்த தாயார் பெருமாள் இடத்தில் பிரபக்தி செய்ய வேண்டும். நீங்கள்தான் இந்த அடியேனை இந்த பவசாகரத்திலிருந்து, இந்த பிறவிக்கடலிலிருந்து, எல்லையற்ற பிறவி இருக்கக்கூடிய இந்த பிறவிக்கடலிலிருந்து மீட்க வேண்டும். இந்த ஜென்மத்தின் அந்தரம், இந்த ஜென்மத்தின் பிறகு தன்னிடம் அவர்கள்தான் இருத்தி கொள்ளப் போகின்றார்கள். பெருமாள் தாயார் தான் தன்னிடம் இருத்தி கொண்டு கைங்கரிய வாய்ப்பை, அவருக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்பை அளிப்பார்கள் என்று அவரிடத்தில் பிரபக்தி செய்ய வேண்டும். இவை வைஷ்ணவ குணங்கள். மேலும் இன்னும் சிலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், துஷ்டர்களிடத்தில், தாழ்நிலையில் உள்ளவர்களிடத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அதர்ம சம்பந்தம் கொண்டவர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று, பிறரை உயர்த்தி பேச வேண்டும் என்பதில் ஸ்திரமாக இருக்க வேண்டும். யாரையும் தாழ்த்தி பேசக்கூடாது. தேவையின்றி தாழ்த்தி பேசக்கூடிய நிலை வந்தாலும் என்ன பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும். ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றில், தாழ்நிலையில் அறிந்தோ அல்லது அறியாமலோ இருப்பவர்களின் தாழ்நிலையை பற்றியோ தாழ்த்தியோ பேசாமல், தாழ்த்தியோ நடத்தாமல், என்னது, தாழ்நிலையில் அறிந்தோ அறியாமலோ இருப்பவர்களின் தாழ்நிலையை பற்றியோ தாழ்த்தியோ பேசாமல், தாழ்த்தியோ பேசாமல், தாழ்நிலை இருப்பவர்களின் தாழ்நிலையை பற்றியோ அவர்களின் நிலையை பற்றியோ தேவையின்றி அவர்களின் நிலை பற்றி தாழ்த்தியோ பேசாமல், தாழ்த்தியோ நடத்தாமல், அவர்களின் நிலையை தாழ்த்தி பேசக்கூடாது, தாழ்த்தி நடத்தக்கூடாது. அப்படி உள்ளவர்களை பற்றி பேசும் கட்டாயம் ஏற்படும் போது தேவையிற்கேற்ப அவர்களை பற்றி பேசி, அவர்களது தேவையிற்கேற்ப அவர்களை பற்றி பேசி, தேவையிற்கேற்ப அவர்களை பற்றி பேசி, அவர்களது நிலையில் நாட்டம் கொள்ளாமல், அவர்களது தாழ்நிலை உள்ளதே அதில் நாட்டம் கொள்ளாமல், அந்த பகவானிடம் அவர்களை நல்வழியையும் உயர்வழியையும் படுத்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். தாழ்நிலை என்பது எதற்கு சமம் என்றால் அதம சம்பந்தத்திற்கு சமமாகும். அதம சம்பந்தத்திற்கு சமமாகும் என்றால் அது தர்மத்திற்கு அபூர்ணமாகும் என்பது எதற்கு ஈடு என்றால், அதர்ம சம்பந்தம் கொண்டால் அது எதற்கு ஈடு என்றால் தர்மத்தை அபூர்ணமாக விட்டதற்கு சமானம் அது. குறிப்பாக ஒரு உதாரணத்துடன் சொல்ல வேண்டும் என்றில், ஒரு மாணவன் உள்ளான், ஒரு சிக்ஷார்த்தி என்பவன் அவனுடைய கடமை என்ன? சிக்ஷையை, தன்னுடைய படிப்பை, கல்வியை நன்றாக படித்து மதிப்பெண் எடுக்க வேண்டும். தேர்வில் நிறைய மதிப்பெண்கள் இருக்க வேண்டும். அவன் 35 மதிப்பெண் தான் தேர்ச்சி பெற்றதற்கு மதிப்பெண் என்றால் 34 ஒவ்வொரு தேர்விலும் எடுத்துக்கொண்டிருக்கின்றான் என்றால் அவன் தன்னுடைய தர்மத்தில் அபூர்ணமாக இருக்கின்றான். அறிந்தோ அறியாமலோ அதில் அவன் நாட்டம் கொண்டு
உள்ளான் என்றால் அவன் தாழ்நிலையில் உள்ளான். அத்தகைய நிலை கொண்டவர்களின் பற்றி பேசும்போது அவர்களை தாழ்த்தி பேசக்கூடாது. அவர்களை தாழ்த்தி பேசக்கூடாது, தாழ்த்தியும் நடத்தக்கூடாது. அவன் சிறிய மதிப்பெண் எடுத்துள்ளான் என்று தாழ்த்தியும் நடத்தக்கூடாது. அவனுக்கு விருப்பமோ இல்லையோ, அவன் வேண்டுமென்று செய்கின்றானோ அறியாமல் செய்கின்றானோ அதே மதிப்பெண்ணை எடுத்து கொண்டு இருக்கின்றான். தொடர்ந்து அவன் தேர்வில் தேர்ச்சி பெறாமலே இருக்கின்றான் என்றால் தாழ்த்தி பேசக்கூடாது, தாழ்த்தி நடத்தக்கூடாது. மேலும் அப்படி உள்ளவர்களை பற்றி பேசும்போது கட்டாயம் வரும்போது ஒரு உதாரணத்துக்கு கூறுகின்றேன். ஒரு உதாரணத்திற்கு தேவைக்கேற்ப அவர்களை பற்றி பேசி அவர்களது நிலையில் நாட்டம் கொள்ளாமல் அந்த பகவானிடம் அவர்களின் நல்வழியையும் உயர்வழியையும் படுத்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி உள்ளவர்களை பற்றி பேசும்போது அவர்களை பற்றி என்ன தேவையோ அதை தான் பேச வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில், தேர்வில் அதை அவ்வாறு குறைந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவனை பற்றி ஏதேனும் பேசக்கூறுகிறார்கள் என்றால், இவ்வளவு மதிப்பெண் எடுப்பான், நல்ல குணம் கொண்டவன் என்றால் நல்ல குணம் கொண்டவன், கெட்ட குணம் கொண்டான் என்றால் இத்தகைய இந்த செயல்களெல்லாம் செய்யக்கூடியவன் என்று கூறி ஆசிரியர் கூறுகிறார்கள் அவர்களும் தெரிவிக்க வேண்டும். மேலும் அந்த கெட்ட குணத்தில் நாட்டம் கொள்ளாமல் அதை கூறிய பிறகு தன்னுடைய அன்றாட கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும். செய்வது சராசரியாக தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்வது. மேலும் அந்த பகவானிடம் அவர்களை நல்வழியையும் உயர்வழியும் படுத்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு கூறினேன். தெரிந்தோ தெரியாமலோ மதிப்பெண் குறைவாக எடுத்தால் தன்னுடைய தர்மத்தில் அபூர்ணம் காட்டுகின்றான். மேலும் அதர்ம சம்பந்தம் கொள்கின்றான். எவ்வாறென்றால், அதர்மத்திடன் சம்பந்தப்பட்டால் அவன் தேர்ச்சி பெறுவது அவன் அதர்ம சம்பந்தமாகும். தர்மத்தினுடன் சம்பந்தப்பட்டுள்ளான் என்றால் அவன் தேர்ச்சி பெற்று விடுவான். அதர்ம சம்பந்தம் கொண்டால் இது அதர்ம சம்பந்தமாகும் தேர்ச்சி பெறாமல் இருப்பது என்பது. தொடர்ந்து தெரிந்தோ தெரியாமலோ அறியாமை என்னும் காரணத்தாலோ அல்லது அறிந்தே வேண்டுமென்றே பண்ணால் இவ்வாறு செய்தால் அது அதர்ம சம்பந்தமாகும். தாழ்நிலையில் இருப்பது அதர்ம சம்பந்தத்திற்கு பிரதீகமாகும். ஆமாம், என்பதற்கு ஒரு மறுரூபமாகும், பிரதீகமாகும், அதற்கு சமமாகும். அதர்ம சம்பந்தம் கொண்டதற்கு, மேலும் தர்மத்தை அபூர்ணமாக விட்டதற்கு சமானம் அது. அவர்களால் தமக்கும் யாருக்கும், தங்களுக்கும் சரி, தனக்கும் சரி, யாருக்கும் சரி, எதற்கும் சரி, ஒரு வஸ்துவோ அல்லது உயிரற்ற ஜட வஸ்துவிற்கும் சரி தீங்கு ஏற்படாதவாறு அவர்களிடம் கருணை செலுத்தினால் அவர்களுக்கு பிரயோஜனம், உயர்நிலை வரும் பிரயோஜனம், அதாவது நல்வழி உள்ளதென்றால் அதை செலுத்த வேண்டும். ஆமாம், அதை செலுத்த வேண்டும். மேலும் அவர்களிடம் கருணை அவர்களால் ஒரு வஸ்துவிற்கோ அல்லது அவர்களால் யாருக்கோ எதற்கோ, ஒரு உதாரணத்துக்கு கூற வேண்டுமெனில், ஒரு ஏதேனும் ஒரு புஸ்தகம் உள்ளது. அந்த புஸ்தகத்தை ஒருவரிடம் கொடுத்தால் அவன் அதை தூக்கி எறிவான் என்றால், மாதா சரஸ்வதி எந்த புஸ்தகத்தில் வாசம் செய்கின்றார்களோ, தேவி சரஸ்வதி வாசம் செய்யக்கூடிய அந்த புஸ்தகத்தை தூக்கி எறியக்கூடிய அந்த துஷ்கிருத்தியை பண்ணக்கூடியவனிடம் அவ்வாறு கொடுத்து விடக்கூடாது. அல்லது ஏதேனும் பொருளையோ அவமானம் செய்கின்றான் என்றால், அவமானம் செய்வான் என்றால், செய்பவர்கள் என்றால் அவர்களிடத்தில் அத்தகைய கருணை காட்டக்கூடாது. அவர்களால் தனக்கும் சரி, யாருக்கும் சரி, எதற்கும் சரி தீங்கு ஏற்படாதவாறு அவர்களிடம் கருணை செலுத்தினால் அவர்களுக்கு பிரயோஜனம், முக்கியமாக பிரயோஜனம், தர்ம பிரயோஜனம், நியாயமாக பிரயோஜனம் உள்ளதென்றால், பிரயோஜனம் உயர்நிலை வரும் பிரயோஜனம், அதாவது நல்வழி உள்ளதென்றால் அதை செலுத்த வேண்டும். அவர்களுக்கு தெரியாமலும் கருணை செலுத்தலாம்,
காரணம் கருணையே தர்மமாகும். அதுவே தர்மமாகும், கருணையே தர்மமாகும். நாம் தான் பார்த்தோமே, கருணை, பிரேமை, கர்த்தவ்ய, பக்தி. கருணை, அன்பு, கடமை, பக்தி. இவை நான்கும் தர்மாங்கம், சத்துர் தர்மாங்கம் அல்லவா? சத்துர் தர்மாங்க குணங்கள், 4 தர்ம அங்க குணங்கள். ஆம். மேலும் கெட்டவர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்துவிட்டோம். தெரிந்தோ தெரியாமலோ சூழ்நிலை வசத்திலோ மதிப்பெண் குறைவாக இருப்பவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் என்று ஆகிவிட மாட்டார்கள். கருணை, பிரேமை, கர்த்தவியம், பக்தி என்று இருப்பவர்கள் நிறைய மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டாலும் அவர்களும் நல்லவர்கள்தான். வேண்டுமென்றே கடமையை மீற வேண்டும் என்று வீம்புக்கு செய்பவர்கள், அறிந்தோ அறியாமலோ வீம்புக்கு இவ்வாறு செய்பவர்கள். மேலும் தர்மாங்க குணத்திற்கு இந்த தர்ம குணத்திற்கு எதிராக இருப்பவர்கள் தனது கடமையை அறியாமல் இவ்வாறு தவறுகின்றார்கள் என்றால் அது இந்த நற்குணங்களை கொண்டு வேண்டுமென்றே தவறுகிறார்கள் என்றால் அவர்களின் குணத்தில் கெட்ட குணத்தில் நாட்டம் கொள்ளக்கூடாது. அதுதான், கெட்டவர்களின் கெட்ட குணத்தில் நாட்டம் கொள்ளக்கூடாது. அவர்களின் நிலையை இழிவுபடுத்தி பேசக்கூடாது. பேச வேண்டும் என்ற அந்த கட்டாயம் வரும்போது தேவைக்கேற்ப பேசி அவர்களின் நிலையை நாட்டம் கொள்ளாமல் பகவானிடத்தில் அவர்களுடைய நிலையை சீர் செய்ய, அவர்களை உயர்நிலைப்படுத்த, மேலும் அவர்களுக்கும் இந்த பவசாகரத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு அந்த பகவானிடத்தில் வேண்டுவதும் உச்சிதமே ஆகும். அவர்களை நல்வழிப்படுத்தி இன்னும் ஒன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தவியம் எனும் கடமை உள்ளதே, கர்த்தவியம் என்பது முறைப்படுத்தும் வைராகிய ரூபத்தை நல்கும். கர்த்தவியம் என்பது முறைப்படுத்தும் வைராகிய ரூபத்தை நல்கும். ஆமாம், இப்படிதான் செய்ய வேண்டும் என்ற முறைப்படுத்தும். கர்த்தவியம் என்பது கடமை என்பது இப்படிதான் செய்ய வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும் என்று முறைப்படுத்தும் வைராகிய ரூபத்தை நல்கும். ஒரு வைராக்கியமான ஒரு இப்படிதான் செய்ய வேண்டும் என்று ஒரு பிடிவாதம், ஒரு வைராக்கியம் ஏற்படும். முறைப்படுத்தும் வைராகிய ரூபத்தை நல்கும். ஒரு வைராக்கியமான கோட்பாடுகளை கொண்ட, ஒரு அழகிய கோட்பாடுகள் கொண்ட ஒரு ரூபத்தை நல்கும். கர்த்தவியம் என்பது முறைப்படுத்தும் வைராகிய ரூபத்தை நல்கும். இப்படி இதிகாசம் என்றால் ஸ்ரீமத் ராமாயண மகாபாரதம் உள்ளதே. அதில் ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் அதில் பகவான் வால்மீகி மகரிஷி ஸ்ரீமத் ராமாயணத்தை நடந்து கொண்டிருக்கும் போதே எழுதினார் முழுவதுமாக. அதனால் சதா கருணையும் பிரேமையும் ஸ்வபாவமாக கொண்டு, அதாவது இவ்வாறு கொள்ளும் வகையில் கர்மயோகத்தின் அங்கமாக, கர்மயோகத்தின் பகுதியாக கடைபிடிப்பதற்கு நிறைய செயல்கள் செய்ய வேண்டும். எப்படி என்றால் கருணை ரீதியாகவும் அன்பு ரீதியாகவும் நிறைய செயல்கள் செய்து புண்ணியத்தின் மீது பலன் இல்லாமல், அந்த செயல்களின் பலன் மீது பற்றில்லாமல் அதனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே, வாசுதேவனுக்கே, பெருமாளுக்கே, மகாவிஷ்ணுவிற்கே என்று சமர்ப்பித்துவிட்டு, பெருமாள் தாயாருக்கே என்று சமர்ப்பித்துவிட்டு கருணையும் பிரேமையும் சுவாவமாக கொண்டு சதா கர்த்தவியத்தை, கடமையை பகவத் கைங்கரியமாய் ஸ்மரணித்து நினைத்து செய்து, அதாவது கடமையை என்றும் கடமையை சதா கர்த்தவியத்தை பகவத் கைங்கரியமாய் ஸ்மரணித்து நினைத்து செய்து, கர்த்தவியம் என்ன? சராசரி வாழ்க்கையின் லௌகீக கர்த்தவியங்கள் தவிர்த்து பகவானை பற்றி அறிந்து கொள்ளுதல், ஞான யோகத்தின் அங்கமாக பகவானை பற்றி அறிந்து கொள்ளுதல், ஞான யோகத்தின் பகுதியாக பகவானை பற்றி அறிந்து கொள்ளுதல். சாஸ்திர ரீதியாக, புராணங்கள் ரீதியாக, 18 புராணங்கள் உள்ளதே, புராணங்கள் ரீதியாக, இதிகாசங்கள் ரீதியாக. இதிகாசம் என்றால் என்ன? ராமாயணம், மகாபாரதம். உண்மையில் நடந்தது இதிகாசம்.
சரித்திரம், உண்மையில் நடந்தது. இதிகாசம், புராணம் என்பது நடக்கப் போவதை முன்பே எழுதி வைக்கப்பட்டது புராணம். இதிகாசம் என்றால் அதாவது அந்த சமயத்தில் நடந்து கொண்டு இருந்தது. ஸ்ரீமத் ராமாயணம் அப்பொழுதே எழுதினார். மகாபாரதமாக இருக்கட்டும், வேதவியாசர் வாயிலாக மகாபாரதம் எழுதப்பட்டதாக இருக்கட்டும், ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கட்டும், அப்போது நடக்கும் போதே எழுதப்பட்டது. ஆனால் புராணம் என்பது நடந்து முடிந்து விட்டது. இருப்பினும் அதில் வருங்காலத்தை பற்றியும் குறிப்புகள் உள்ளது. பவிஷ்ய புராணத்தை எடுத்துக்கொண்டால், ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்துக்கொண்டால் கலியுகத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளது. இவ்வாறு இங்கனம் இதிகாசம் வாயிலாக, புராணங்கள் வாயிலாக, இதிகாசம் என்றால் நடந்து கொண்டிருக்கும் போதே எழுதப்பட்டது. நடக்கப் போவதையும் சேர்த்து ஸ்ரீமத் ராமாயணத்தை எவ்வாறு பகவான் வால்மீகி எழுதினாரோ, இதிகாசம், சரித்திரம், சதா கர்த்தவியத்தை பகவத் கைங்கரியமாய் ஸ்மரணித்து நினைத்து லௌகிக கர்த்தவியங்களோடு சகிதம் பகவானுக்காக ஞானத்தை, அவரை பற்றிய ஞானத்தை, ஜீவாத்மா பரமாத்மா ஞானத்தை அறிந்து பரமபுருஷ பகவானை பற்றி அறிந்து கொள்ளுதல், சாஸ்திரங்கள் வாயிலாக, இதிகாசம், புராணங்கள் வாயிலாக. பாகவதோத்தம பக்தியில் ஆழ எண்ணி ஆழும் குணமே சத் வைஷ்ணவ குணமாகும். பாகவதோத்தம பக்தியில் ஆழ எண்ணி ஆழும் குணமே சத் வைஷ்ணவ குணமாகும். அதாவது சுலபமாக கூற வேண்டும் என்றால், சதா கருணையும் அன்பையும் பிரேமையும் சுவாவமாக கொண்டு சதா கர்த்தவியத்தை பகவத் கைங்கரியமாய் ஸ்மரணித்து நினைத்து செய்து பலனை பகவானிடத்தில் ஒப்படைத்து கர்த்தவியத்தை அவருடைய கைங்கரியமாக ஸ்மரணித்து நினைத்து செய்து பாகவதோத்தம பக்தியில் ஆழ எண்ணி ஆழும் மனமே, ஆழும் குணமே சத் வைஷ்ணவ குணமாகும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஓம் மகாவிஷ்ணவே நமக.